நம்ம தமிழ்நாட்டில் இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்டு ஜூனியர் கிளர்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28,600 உங்களுக்கு 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/9/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு டேரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஜட்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸு இந்த கவர்மெண்ட்டு கீழே தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்களோ அத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10/9/2024 வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? பாருங்கள், கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/9/2024 தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா www.jutecorporation.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? என்னென்ன ஜாப்னு பார்க்கலாம். இது அக்கௌண்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகாம் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வித் 5 இயர் அண்டு பிகாம் 7 இயர் அண்டு எம்காமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் நீங்கள் படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 23 வேக்கன்சி இருக்குது. அண்டு 28,600 1,15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அண்டு வித் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எஸ் வேர்டு எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் மினிட் வந்து 40 வேர்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 21,500 86,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎல் அண்டு ஓஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட்டு இவங்களுக்காக உங்களுக்கு ஒதுக்கிட்டுருக்காங்க. ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்டு 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாக்கா சேல்ஸு அண்டு ரிவ்யூ அண்டு இது பில்லிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கடையிலையோ பில்லு போடுறதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 42 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது தான் ஜென்ரல், அதாவது யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும். ஓபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 33 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டி 35 இயர், பிடபிள்யூடி 40 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எலிஜிபிள் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் தான் உங்களுக்கு இடைநிலை, இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கையில் வச்சுருக்கணும் அண்டு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் சரிங்களா. குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்எம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50%, அண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி வந்து பார்த்திங்கன்னா 45% இருந்தாவே நீங்கள் போதுமானது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காக கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் கேட்டிருக்காங்க இல்லை, டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சேம் டு சேம் தான் சரிங்களா. குவாலிஃபிகேஷன் வந்து 1:5ன்ற மாதிரி உங்களுக்கு சேம் டு சேம் தான் சரிங்களா. இவங்களுக்கு 12 நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அண்ட் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிட் டெஸ்ட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, அண்ட் நான் கொடுத்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் சரி சரிங்களா. நீங்கள் அப்லோட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா வேலிடான மெயில் ஐடி, வேலிடான மொபைல் நம்பர், அண்டு பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூடவே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய 10th +2 மார்க் ஷீட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது பண்ணிக்கலாம். நான் ரிஃபண்டபிள் ஃபீஸ் தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிக்வயர்ட் ஃபார் எனி ஃபீஸ் அப்படின்னு இருக்காங்க. ஜென்ரல், யூஆர், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹250 ஃபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. மற்ற கேட்டகரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, என்ட்ரி லேட்டர் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணி நேரம் இருக்கும், அண்டு என்னென்ன கொஷின் இருக்கும், அண்டு என்னென்ன இதை பற்றி ஆப்ஜெக்டிவில் வந்து என்னென்ன பற்றி கேட்பாங்க அப்படின்றதையும் இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. டோட்டலாக 100 மார்க் கொஷின் இருக்கும். அந்த 100 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணி உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் பிரகாரம் படி உங்களுக்கு இதில் வெளியிட்டுருவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. 1/9/2024 அன்றைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுவும் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/9 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. 30/9 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அனௌன்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து இருங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயும் 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டு லாகின், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அட்மிட் லாகின் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் டு லாகின் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும், அது டேரெக்டாக லோட் ஆகிட்டு உள்ளே போயிடும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு பர்சனல் லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், பாஸ்வேர்டு அண்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ண விடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.